ஹாய். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து ஏதோ வீடியோல பார்த்துருப்பாளாட்டுருக்கு. இந்த மசாலா ஆம்லேட்டு அத பண்ணி குடுக்க சொல்லி கேட்டுட்டே இருந்தா. அவளுக்காக தான் பண்ணியிருந்தேன். அத நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாத்துல வந்து கொஞ்சமா நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம், அது கூடயே 2 முட்டைய உடைச்சு ஊத்தி, தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கலக்கி எடுத்து வச்சுட்டேன். அப்படியே எந்த பாத்திரத்தில ஆம்லேட் செய்றோமோ, அதில கொஞ்சம் எண்ணெய், நல்லா கொஞ்சம் தாராளமாவே கருவேப்பில சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்த சேர்த்து நல்லா பாதி வதங்குனதுக்கு அப்புறமா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அது கூடயே கரம் மசாலா, கொஞ்சமா உப்பு, அந்த மசாலாவுக்கு ஏத்த மாரி சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அந்த பச்சை வாடைலாம் போனதுக்கப்புறம், அந்த அடிச்சு வச்சிருக்க முட்டைய வந்து சேர்த்துக்கிட்டேன். அது கொஞ்சம் அகலமா ஆயிருச்சு அப்படின்றனால, திருப்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு, நான் 4 பீஸா போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு அதுக்கு ஒண்ணொன்னா திருப்பி போட்டுட்டேன். நல்லா திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா மூடி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம், நல்லா சாப்பாட்ல வச்சு சாப்பிடுறதுக்கு அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. நேத்து லெமன் சாப்பாடு வேற காய்ச்சிருந்தேனா, இது கூட வச்சு சாப்பிடுறதுக்கு அவ்ளோ நல்லா இருந்துச்சு. ஃபைனலா வந்து கொஞ்சமா கருவேப்பில தூவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்து சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.